வணக்கம் கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்குங்க. ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் ஃபுல்லாகவே மணலி போட்டு சேர் கொட்டுற வேலை. ஸோ பேஸ்மெண்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து வீடியோ போடலங்க. ஸோ ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்ன அப்புறம் சரியாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லைங்க. ஸோ கிட்டத்தட்ட 27 கிட்ட தான் வேலைக்கு போயிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். என்ன காரணம், சுத்தமாக வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் சீசன் டைமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை எதுவுமே இல்லை. ஸோ நல்ல ஒரு வெயில் தான். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஸோ இப்படி பார்த்தா ஒரு 4 நாள் சும்மா இருந்துட்டு இப்போ நியூ இயர் கண்டிப்பாக கரெக்டாக வேலை கொடுத்துட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பாதி வேலை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 அடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் வந்து குழி குத்தணும். பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மிஷின் வெட்டுக்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த வெட்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா மண் நம்ம எடுத்து போட்டு சேர் கூட்டினாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 3 லேயர் வந்து கட்டியிருக்காங்க. 3 லேயரில் ஒரு லேயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மண் போட்டு மூடணும். பாக்கி 2 கல் தாங்க வெளியே தேரணும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண் போட்டு லெவல் பண்ணிட்டு ஸோ சேர் கூட்டணும். மண் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் ஊற்றணும். ஸோ செப்டிக் டேங்க் ஊற்றிட்டு அந்த மண் எடுத்து உள்ளே போட்டு நம்ம வந்து சேர் கூட்டணும் லாஸ்ட்டாக. இன்னொரு கஷ்டமான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தோட வேர். இதுதான் இந்த மாய்க்காரங்க பண்ணுற பெரிய தப்பு. வீடு கட்ட போகிறவங்க தெரியும், அப்புறம் என்னத்துக்கு இங்கே தென்னை மரம் வைக்கிறானுங்க. அது அப்போவே பிடிங்க போட்டுருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல. பார்த்திங்க நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா சிட் அவுட்லேயே இருக்குது ஃப்ரண்ட்டில். இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்க போகுது. சைடு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரு பார்த்தா அந்த பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுக்கும்போது தான் அது வந்து எடுத்துக்கலாம். தேவையில்லாத வேலை அது. வாங்க இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெல்ட் வேறு போடலையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படியே ஒரு 1.5 அடி கிட்ட மண்ணை நல்லா போட்டுட்டு அப்புறமா தாங்க சேரு கூட்டி அள்ளி போடுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோவா நம்ம வண்டி எடுத்து உள்ளே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், சேரு கூட்டுறதை விட சேரு கூட்டி அள்ளி போடுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு. காலையிலேருந்து சும்மா தாங்க இருந்தேன். இன்றைக்கும் வேலை இல்லை அப்படி தான் நினச்சேன். வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 11 தாங்க வேலையாக ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் உள்ள மண்ணள்ளி போட்டு சேர் கொட்டுற வேலைங்க. ஸோ மண்ணை வந்து இருக்குது, ஓரளவுக்கு மண் இருக்குது. அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து குத்திட்டு அந்த மண்ணை எடுத்து உள்ளே போட்டு நம்ம வந்து சேர் கொட்டணுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு இடங்க, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க. தென்னந்தோப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலையில் மட்டும் வீடு கட்டுறாங்க. இந்த ஒரு இடத்த மட்டும் எப்படி கட் பண்ணி சேல் பண்ணாங்க தான் தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரபிக் கற்றுக் கொடுக்குற ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சருங்களோட கோட்டேஸுங்க இது. ஸோ வீடு கூட கிடையாது, இது ஒரு கோட்டேஸு, அரபி டீச்சர்ஸோட கோட்டேஸுங்க இது. ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தால் திரும்ப எல்லா மண்ணும் எடுத்து இங்கே நான் கூட்ட போகிறேன். கூட்டுற மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா. இதே இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் அந்த மண் அந்த லாஸ்ட் வரைக்கும் வரும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இங்கே தான் நான் செப்டிக் டேங்க் குத்த போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவரை ஒயிட் கலரில் அந்த கவர்கிட்ட தான் வந்து செப்டிக் டேங்க் குத்த போகிறேன். அந்த மண்ணை எடுத்து இங்கே பக்கத்தில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் மண் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து இந்த பக்கம் நான் தூக்கி போட்டு போயிருந்தேன்னா எனக்கு அங்கே மண் வந்து ஈஸியாக போயிடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், புரியுதுங்களா. இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் இல்லைங்க. ஸோ பெல்ட்டு போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். பெல்ட் இல்லாமல் அப்படியே வந்து ஃபவுண்டேஷன் உள்ள மண்ணலி போட்டு சேர் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி உள்ளே ஏற்றி நம்ம வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா சிங்கிள் கோட்டிங் மட்டும் தான் கட்டியிருக்காங்க. டபுளாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிங்கிள்னால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து படம் வந்து ஷேக் ஆகி இடிஞ்சிருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அதிகமாக தாங்க அள்ளி போடுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மண்ணு கூட்டி விட்டுட்டு 2 பக்கமும் நின்று சேர் கூட்டி அள்ளி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. வேலை பார்த்து ரொம்ப ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். சேர் கூட்டி அள்ளி போட்டோம்னா நமக்கு வந்து அதிகமாக படம் மேலே வண்டி நிறுத்தணுன்ற அவசியம் கிடையாது. சேர் லெவல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சேரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சேர் கூட்டி அள்ளி போட்டோம்னாலே சூப்பராக இருக்கும். இடம் பார்க்குறது எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர் வந்து ஃபில் ஆகும் செய்யும். நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை அந்தளவுக்கு கம்மியாகவும் இருக்குங்க. பார்க்கலாம் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சேனல் நீ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் உங்களை ஒருத்தன் தான். டீத்தெல்லாம் எடுத்து மாற்றுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. ஸோ அதிகமாக லோடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கெட் இப்போ வச்சாலே போதும். மண் அப்படியே தாராளமாக உடஞ்சி பக்கெட் ஃபுல்லாக இருக்குங்க மண். இவங்களாம் ஃப்ரீயாக இருக்குதுங்க வேலை செய்கிறதுக்கு. குழி குத்த வேண்டிய அவசியமே வராது போல இருக்கு. மண் இதுவே ஃபில் ஆகிடும் போல இருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்ததுக்கே இடலாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறுத்திட்டு சைடு மொத்தமாக எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி கிட்ட ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் தென்னை மரத்தோட வேர் எடுக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கடவுள் வந்து கட்டிடுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்கல, அடியில் அதிகமாக எடுக்கல போல இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து அடியில் இன்னும் பிடிச்சிட்டு இருக்குதுங்க. இன்னமும் சைடில் வந்து ஃபுல்லாக அடியில் வந்து மண் இன்னும் பிடிச்சி தங்க இருக்குது. அது எல்லாமே இன்னும் சைடில் போய் கட் பண்ணணும். நமக்கு வந்து டீத் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து தப்பிட்டேன். இதுவே டீத் எதுவும் இல்லாமல் மொட்டையாக இருந்துச்சுன்னா நான் நல்லா மாட்டிக்கிட்டு இருப்பேங்க. ஃபுல்லாகவே ஷேக் ஆகுறான். ஆனால் அந்த கடற்கால் இருக்கிற இடத்துல தாங்க கொஞ்சம் மண் எதுவும் இருக்குது. ஓகே கிடச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக லோடு கொடுக்கலங்க. ஃபுல்லாகவே லோடு கொடுத்து நான் எடுக்கலை. சைடில் இருக்கிற மொத்த மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அப்புறமா தாங்க நான் எடுக்கிறேனே. ஓகேங்களா. சரி கிடச்சிட்டான். நல்லா பெரிய வேருங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படியும் எடுக்க முடியாது. மண்ணு ஃபுல்லாக கரைச்சி எடுத்தால் தாங்க எடுக்க முடியும். எப்பவும் பண்ணுறது தான். திருப்பி போட்டு சுரண்ட வேண்டியது தான். அது தலையை பிடிச்சிட்டு வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளால் முடிஞ்சு அதான் பண்ண முடியும். ஓவரால் லோடு கொடுத்து வெளியே எடுக்கவும் முடியாது. எல்லாம் இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஆகுதுங்க. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்ன பைத்தியார மாதிரி ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வேருங்க. இது எல்லாமே அடியில் போடணும். வேறு எல்லாமே அடியில் போட்டு விடணும். ஏன்னா வேறு எல்லாத்துக்கும் வெளில வீட்டு உள்ளே போட முடியாது. எல்லாமே தூக்கி அடியில் தாங்க போட்டு விடணும். இதோ திரி എന്തിന് ഇതോ ആയിക്കോട്ടെ. இப்போனா பாதி குழி தாங்க வெட்டியிருக்கேன். பாதி குழி வெட்டிட்டு மண்ணை எல்லாமே எடுத்து மேலே போட்டிருக்கேன். மண்ணை எல்லாமே போட்டு லெவல் பண்ண போகிறேங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண் அதிகமாக வருங்க.
இது மாறுக்கு அது அதெல்லாம் இப்போ மேலே ஃபுல்லாக ஏறியாச்சுங்க. ஃபவுண்டேஷன் உள்ள போட்டு பேஸ்மெண்ட் லெவலுக்கு மொத்தம் மண் அள்ளி போட்டாச்சு. இன்னும் செப்டி டேங்கும் வந்து ஃபுல்லாக குத்தி முடியலங்க. ஏன்னா மண் இன்னமும் தேவைப்படுது, இன்னும் முடியலை. மண் அதிகமாக இன்னும் வரும். அதனால் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட செப்டி டேங்க் குத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு ஃபுல்லாக அப்படி கொஞ்சம் குழி வந்து குத்திட்டேன். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப பொறுமையாக வரதுனால கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுதுங்க தண்ணி வர்றதுக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டைம் ஆகிடுங்க. சும்மாவே உட்காந்துருக்கோம். வேலை அதிகமாக ஆகாது, டைமிங் ரொம்ப டைம் ஆகும். பட் ஆனால் வேலை அதிகமாக இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாத்ரூமுக்கு வந்து நம்ம மண் அள்ளி போட்டு சேறு கூட்டக்கூடாதுங்க. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, மண் அள்ளி போட்டு சேறு கூட்டுற கேப் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில சைட்லாம் போனோம்னா பக்கெட் அளவுக்கு தாங்க உள்ள கேப்பே இருக்கும். அந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் போட்டு நம்ம சேறு கூட்டக்கூடாது. இந்த மாதிரி சேறு நல்லா கூட்டினதுக்கப்புறம் அந்த சேறு நல்லா அள்ளி போடணுங்க. அள்ளி போடுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நல்லது. சேறு கூட்டுறத விட சேறு அள்ளி போடுறதாங்க இது சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா கேப்லேயும் போயிட்டு சேறு வந்து இருக்கும். அதே மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா பொறுமையாக போடணுங்க. ஏன் தெரியுங்களா, ஏன்னா நம்ம மேலே ஃபுல்லாகவே சேறு அடிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் இது மாதிரி பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயங்க. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வேர் இருக்குது. வேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆளுங்களாம் எடுக்க சொல்லியிருப்பேன். கூட யாரும் ஆளுங்களை. ஸோ சின்ன பசங்க தான் இருக்காங்க, அவங்க கூட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் சேறு போட்டு நல்லா அள்ளி போட்டுருக்காங்க. இப்போ இந்த வேலை நீங்கள் முடியாதுங்க, பார்க்கலாம். எதுக்கு பாருங்கள், இந்த மண் நல்லா சூப்பராக சேராகுங்க. தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் நல்லா சேராகும் சூப்பராக. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் ஒர்க்குங்க. இந்த குழி குத்தியாக முடிக்க போகிறேன். இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்திரிச்சு நின்று பார்க்குறேன் பார்த்தீங்களா, இது வந்து எதுக்குன்னா இந்த பக்கம் இருக்கிற கட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்காதுங்க. ஸோ எனக்கே இப்படி சின்ன வண்டி பெரிய ஜேசி போட்டுறவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி நல்லா எடுத்து போட்டுடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தெரியாது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று பார்த்து அது இப்போ தாங்க கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த கட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும்னா கிடைக்காது. ஸோ ஃபினிஷாக வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம். ஸோ என்ன தானோ செய்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்காதுங்க. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்ட ஆகுது. இன்னமும் வேலை வந்து நிறுத்தலாங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்விங்கும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா மீட்டர் போர்டு இருக்குது. ஸோ திரும்பினோம்னா சைடு வந்து இடிக்குங்க, கவுண்டர் ஆகிட்டு. ஸோ இதுக்கு தான் 0 டைல் வேணும் அப்படின்னு சொல்கிறது. 0 டைலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சூப்பராக எடுத்து போட்டுட்டு வேலையை முடிச்சிருக்கலாம். இப்போ அங்கேருந்து இந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு திரும்ப இங்கேருந்து வெளியே எடுத்து போடணும். இதெல்லாம் என்ன பொழப்பு பாருங்க. இப்படித்தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க. சைட்டுக்கார ஓனத்தில் நான் சொன்ன மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோட இருக்குது. ஏஜென்ட் கிட்ட கேட்டதுக்கு ஏஜென்ட்டை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் அதை பற்றி ஒன்றும் ஃபோனே பண்ணலாங்க அந்த ஆள். ஏன்னா வேலை வந்து அதிகமாக இருக்காது, டைமிங் அதிகமாக இருக்காது. ஜஸ்ட்டு வேலை மட்டும் அப்பப்போ வந்து செய்கிற மாதிரி இருக்குங்க. தண்ணி அது ஒரு குழி குத்திட்டு அது தண்ணி ரொப்பி வர்ற வரைக்கும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சும்மாவே உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ டிரைவரோட கூலி கொடுக்குறதுக்கே ஓனர் கையில் அமௌண்ட் இருக்காதுங்க. மினிமம் எப்படி பார்த்தாலும் சேரு கொடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருங்க. அதுக்காக தான் இங்கே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறது. ஆள் வந்து சைடுக்காரங்க ஓகே சொன்னாங்கன்னா நாளைக்கு சார்ஜ் வச்சே எடுப்பாங்க. சேரு கொடுறது மட்டும் தான் வேலை இருக்குது, பாக்கி எதுவும் இல்லை. எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சிடுவேன். பார்த்தீங்கன்னா குழியும் முடிச்சாச்சு. இந்த மண் எடுத்து போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சைடில் போட்டுருவேன். நாளைக்கு சேரு கொடுற வேலை மட்டும் தாங்க வேலை செய்யுதுங்க. அதனால் ஆளுங்க வச்சு நான் சேரு கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க. என்னன்னு தெரியலங்க, அதான் தெரியும்.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்ரு வந்து நீட்டாக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13 அடி நீட்டுங்க. 13 அடிக்கு மிச்சமாக இருக்கும் போல இருக்குது. 15 அடிக்கிட்ட நீட் இருக்குது. கை வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வரைக்கும் ஆழம் வச்சுருக்கேன். ஒரு 7 அடி ஆழம் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த எஜ்ஜு வந்து அவ்வளோ தாங்க எடுக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ என்ன அவார்டாக தரப்புறாங்க ஒரு தடவை க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம கூட இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர் கொட்டுறதுக்காக நாளைக்கு நான் வரும்போது 8 மணிக்கிட்ட ஆகிடும். அதுக்குள்ளே நான் ஃபோன் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி மோட்டரை ஆன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா தண்ணி பொறுமையாக தானே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழி கொடுத்துருக்கேன். அங்கே ஒரு ஹால் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழி வந்து எடுத்து வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் ரொப்பி விட்டுனாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம்ல. இதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவ்வளோதாங்க, வேலை வந்து நிறுத்தியாச்சு. ஸோ இன்றைக்கி வேலை முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குழி எடுத்துட்டேன். ஸோ பெட்ரூமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே ஃபவுண்டேஷனில் ஃபுல்லாகவே மண்ணெல்லி போட்டுட்டு லெவல் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கிட்ட ஆகணும் வரதுக்கு. அதுக்குள்ளே தண்ணி வச்சு லெவல் பண்ணுறதுக்கும் அதுக்கான லெவலும் பண்ணியாச்சு. ஒரு பாத்ரூமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் சேர் கொட்டிருக்கேன். நாங்கள் நாளைக்கு எப்படி சொல்கிறோம் அப்படி பார்க்கலாம்.